செல்லம் வணக்கம். எக்ஸைஸ் 3.2லமா 11வது கணக்கு. 8 சென்டிமீட்டர் ஆரம் மற்றும் 6 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட ஒரு வட்ட வடிவ உலோகத் தகட்டினை உருக்கி 16 சென்டிமீட்டர் ஆரம் 4 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட ஒரு வட்டக்கோண பகுதியை உருவாக்கினால் அவ்வட்டக்கோண பகுதியின் கோண அளவு காண்க. அப்போ உருக்கின்னு ஒரு வார்த்தை அண்டர்லைன் பண்ணிட்டு பரசாமி. இது எந்த கணக்கு? நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படித்த கணக்கு. ஒரு பொருளை உருக்கி இன்னொரு பொருளாக மாற்றுறாங்க. ஒரு வடிவத்தை உருக்கி இன்னொரு வடிவம் மாற்றுறாங்கன்னா அதனுடைய கன அளவுகள் சமம். அப்போ எதனுடைய கன அளவுகள் சமம்? வட்ட வடிவ உலோகத்தகட்டின் கன அளவும் வட்டக்கோண பகுதியின் கன அளவும் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா இருக்குது வட்ட வடிவம் கன அளவுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எத்தனை அலகுகள் இருக்கும்? 3 அலகுகள் இருக்கணும். இந்த 3 அலகுகளில் பாருங்கள், அந்த 3 அலகு எப்படி இருக்கும்? பரப்பளவுடன் இன்னொரு அலகை பெருக்கணும். அது உயரத்தை பெருக்கலாம், தடிமனை பெருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இது வட்ட வடிவ உலோகத்தகட்டினுடைய பரப்பளவு கூட தடிமனை பெருக்கணும். எனக்கு என்ன அளவு கிடைக்கும்? கன அளவு கிடைச்சிடும். பாருங்க சாமி, இந்த வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த உலோகத்தகட்டினுடைய பரப்பளவையும் தடிமனையும் பெருக்கணும். தடிமன்றது எது வேணாலும் இருக்கட்டும். இதை பெருக்கணும் என்ன கிடைச்சிடும்? எனக்கு வட்ட வடிவ உலோகத்தகட்டின் கன அளவு கிடைச்சிடும். இப்போது பையன்றது அப்படியே தான். ஆறுன்றது ஆரம் என்னன்னு கொடுத்துருக்காங்க 8 சென்டிமீட்டர். அப்போ 8 2 முறை போடுறோமா? 8 சென்டிமீட்டர் ஆரத்துக்கு நேரம் எழுதிட்டேன். தடிமன் எனக்கு மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ மில்லிமீட்டரை நம்ம சென்டிமீட்டராக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் பாருங்கப்பா, இது இருக்குல்ல, இது ஒன்று ஒரு மில்லிமீட்டர் தெரியுதா பாருப்பா? இதோ இது 17, 17.1, 17.2, 17.3. இந்த சின்ன சின்ன கோடுகள் எல்லாமே ஒரு மில்லிமீட்டர். 10வது கோட்டில் தான் நமக்கு ஒரு சென்டிமீட்டராக அது மாறும். அப்போது ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் எத்தனை மில்லிமீட்டர்? 10 மில்லிமீட்டர். இப்போ சின்னது மில்லிமீட்டர், பெருசு சென்டிமீட்டர். ஒரு சின்னதை பெருசாக மாற்றணுன்னா வகுக்கணும். ஒரு சின்னதை பெருசாக மாற்றணுன்னா பண்ணு சாமி, வகுக்கணும். ஒரு பெருசு சின்னதாக மாற்றணுன்னா பெருக்குனா போதும். அப்போ அதுக்கு மில்லிமீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் என்ன சம்மந்தம்? 10 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். அப்போ இங்கே எத்தனை மில்லிமீட்டர் இருக்குது? 6 தான் இருக்குது. அப்போ என்ன ஆகிடும்? அது பை 10ன்னு வருமா? அப்போது 6/10 சென்டிமீட்டராக மாறிடும். ஓகே சாமி. ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டேன். இது வேல்யூம் 1. இது எப்படி முன்னாடி போட்டு வச்சிட்டேன்னா ஒன்றும் இல்லை, இந்த வட்டக்கோண பகுதியினுடைய தடிமனை நான் மாற்றி எழுதிட்டேன். அதனால் இந்த வந்த வினை. அடுத்து வட்டக்கோண பகுதியாக இது மாறுது. இதை உருக்கிட்டு வட்டக்கோண பகுதியாக மாறுது. இப்போ வட்டக்கோண பகுதியாக மாறும் பொழுது வட்டக்கோண பகுதின்னு சொன்னால் என்னது? கோண அளவு இருக்கணும். இப்போ வட்டக்கோண பகுதி எதில் எடுக்கிறாங்க? வட்டத்தின் பரப்பளவு எடுக்கிறாங்க. அப்போ வட்டக்கோண பகுதியின் பரப்பளவோடு இந்த தடிமனை நம்ம பெருக்க போகிறோம். வட்டக்கோண பகுதியின் ஆரம்னா கொடுத்துருக்காங்க 16 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு ஃபார்ம் என்னது? θ/360 டிகிரின்ட்டு பரப்பளவில், வட்டத்தின் பரப்பளவில் எத்தனை கோண அளவில் 360 டிகிரி எத்தனை கோண அளவு தந்திருக்காங்க அதுதான். ஸோ θ/360 டிகிரி இன்ட்டு πr² இன்ட்டு தடிமன். ஓகே சாமி. 3 அலகுகளை பெருக்கினா தான் கன அளவு கிடைக்கும். இந்த 2 ஆறு இருக்குது, தடிமனை பெருக்கிட்டால் 3 அளவுகள் வந்துடும். இந்த வட்டக்கோண பகுதியின் கன அளவு. ஸோ இதை அப்ளை பண்ணிடலாம். 16 சென்டிமீட்டர். இதுவும் 4 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. தடிமன் 4 மில்லிமீட்டர். 4 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு எத்தனை சென்டிமீட்டர் வரும்? 4/10 சென்டிமீட்டர். ஓகே சாமி. ஏன்னா மில்லிமீட்டர் சின்னது, சென்டிமீட்டர் பெருசு. அதனால் என்ன பண்ணணும்? 10ஆல் வகுக்கணும். அதுக்கும் 10 தான் வித்தியாசம். அதனால் 10ஆல் வகுக்கிறோம். ஸோ தடிமன் ஈக்குவல் டு இது அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வேல்யூம் 1 இதை உருக்கி இது தான் கிடைக்கிது. அப்போ இதனுடைய கன அளவும் சமம். எடுத்து அப்ளை பண்ணி போட்டுக்கலாமா சாமி? பேப்பர் வச்சு மறைக்கிறேன். வேல்யூம் 1 இதை எடுத்து எழுதிக்கலாமா? π × 8 × 8 × 6/10 ஈக்குவல் டு θ/360 டிகிரி இன்ட்டு π × r². 16 × 16 இன்ட்டு அதனுடைய திக்னஸ் 4/10. ஓகே. இப்போது இது ஈக்குவல்ட்டு இருக்குது. எல்லாமே பெருக்கல் இருக்குது. அப்போ பகுதியும் நேராக பகுதியை கேன்சல் பண்ணுங்கள், தொகுதியும் கேன்சல் பண்ணுங்கள். எனக்கு தேவையானது யார்? θ. ஸோ இந்த பெருக்கல் பை அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தல் பை. அதான் இது ஒன்று ஆயிடுச்சு, கேன்சல். இந்த 10 ஆயிடுச்சு சாமி, கேன்சல். 1 8 2 8 16. தொகுதி தான் கேன்சல் பண்ணணும். ஓகே சாமி. 1 8 2 8 16. இங்கே 3 2 6 1 2 2 வந்துருச்சு. இங்கே பார்த்துட்டிங்கன்னா வேறு யாரும் இங்கே 8 தான் இருக்குது. 8ஆம் வாய்ப்பாடு வந்துச்சுன்னா 4 2 8 வரும். கீழே பாருங்கள்,
எட்னா 4 8 4 8 32 மீதி 4 8 40. அப்போ இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாமா? எனக்கு யார் தேவை? டீட்டா மட்டும் தேவை. வகுத்தில் இருக்கிற 45 அந்த பக்கம் போனால் பெருக்கலாக மாறும். 5 5 5 5 மீதி 1 3 12 1 13 135 டிகிரி. 135 டிகிரியை எப்படி சாமி எழுதலாம்? நம்ம பை வடிவத்தில் எழுதணும்னா இந்த 45 டிகிரி எப்படி எழுதலான்னு பாருங்கள். 135 டிகிரி போடுங்க. அல்லது 45 டிகிரினா எழுதலாம் π/4ன்னு எழுதலாமா? அது 6 ஐனா மாற்றுறது π/4ன்னு எழுதலாம். இங்கே என்ன இருக்குது? 3π/4. ஓகே, பை போனால் அது 4ஆக பிரிக்கிறோம். இதான் 90 டிகிரி அப்படின்னா π/4. சாரி, π/2னா 90 டிகிரி, அதில் பாதி π/4. ஸோ தீட்டா ஈக்குவல் டு 135 டிகிரி அல்லது 3 × π/4. ஓகே சாமி, தேங்க்யூம்மா.